ஹாய் ஹலோ தஞ்சாவூர் ப்ளம்பர். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம், ரூஃபுக்கு பைப் போடுறது எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இது எப்படி அளவு எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கீழே போய் பார்த்துட்டு வந்துடணும். ரூம் என்ன சைஸு, ரூமில் எந்த சைடு லாப்ட் வந்திருக்கு. சாதாரணமாக என்ட்ரன்ஸ் டோர் திறக்கணும் இல்லைங்களா, அந்த சைடு தான் லாப்ட் போடுவாங்க. அந்த சைடு எந்த பக்கம்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அங்கேருந்து மார்க் பண்ணணும். அதாவது எப்படி மார்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மேலே முக்கால் செவுரு மேலே வந்து முட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம காங்கிரீட் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு மேலே வந்து செவுரு இருக்கும். அதுலேருந்து தான் கணக்கு எடுத்துக்கணும். இந்த செவுரு தெரிகிறதெல்லாம் இது உள்ள செவுருக்குள்ளே இருக்கிறது பெட்ரூம்னு அளவு எடுத்துக்கணும். இந்த செவுருலேருந்து அளவு எடுத்து 2 அடி லாப்ட் இது நம்ம பார்த்துட்டு வந்தோம். சாதாரணமாக வந்து 1.5 அடி லாப்ட்டும் போடுவாங்க, 2 அடி லாப்ட் போடுவாங்க. ஆக்சுவலாக இந்த பில்டிங்க்கு வந்து 2 அடி லாப்ட் போட்டிருக்காங்க. இந்த 2 அடி லாப்ட்டை மார்க் பண்ணி ஒரு எல்லுன்னு போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம மறந்துடுவோம் லாப்ட் எந்த பக்கத்து இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஒரு எல்லுன்னு போட்டால் அதை லாப்ட்டுன்னு கணக்கு வச்சுக்குவோம். அந்த கம்பி தான், அந்த கம்பி அளவு தான் இருக்குது 2 அடி. அதுலேருந்து கரெக்டாக ஒரு கம்பி ரெடி பண்ணி டேப்பை வச்சு பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இதுக்கு நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் தேவையில்லை, ஏன்னா கேமரா கவர் ஆகாது. அதனால் இதுலேருந்து டேப்பு பிடிச்சி அந்த செவுரு ஒழுங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு வரைக்கும் நம்ம அளவு எடுத்துக்கிறோம். இது செவுரு பார்த்திங்கன்னா 12 அடி இருக்குது. அதாவது வந்து இந்த 2 அடி போக மிச்சம் 12 அடி இருக்குது. 12 அடியில் 6 அடி சரி பாதி. அந்த 6 அடியை இங்கே வந்து சென்டரில் மார்க் பண்ணிக்கணும். ஒரு சாக் பீஸில் கோடு போட்டுக்கணும். அதாவது கம்பி வருது, அதனால் பக்கத்தில் வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இந்த பைப்பெல்லாம் போட்டாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லித்தரத்துக்காக வேண்டி அளவு எடுத்து சொல்லி காமிக்கிறேன். இப்போ 6 அடி மார்க் பண்ணிட்டீங்களா, அதே மாதிரி அதே டேப்பை எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு செவுரு மூட்டியிருக்கோம் தெரியுதுங்களா, இந்த செவுரு கம்பியிலேருந்து கரெக்டாக அளவு எடுக்கணும். ஏன்னா இது எப்போயுமே செவுரு உள்ள அளவு தான் எடுக்கணும், வெளி அளவு எடுக்கக்கூடாது. வெளி அளவு எடுத்தால் கணக்கு வராது. நம்ம பெட்ரூமை வந்து உள்ள அளவு தான் வரணும். அந்த உள்ள அளவுங்கிறது அந்த கரெக்டாக அந்த செவுரு ஒழுங்குக்காக வேண்டி டேப்பை வச்சு மார்க் பண்ணணுங்க. மார்க் பண்ணி இந்த செவரில் எப்படி வைக்கிறோமோ அதேமாதிரி ஆப்போசிட் செவரில் அளவு எடுக்கணும். இது 2த்தையும் அளவு எடுத்து இதோட சென்ட்ரு நடு மையம் எதுன்னு பார்த்துட்டு, இது 11 அடி இருந்துச்சு, நடு மையம் வந்து 5.5 அடி. 5.5 அடியை மார்க் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல ஃபேன் பாக்ஸ் வச்சாச்சு. எப்போயுமே இந்த மாதிரி சென்டராக ஃபேன் பாக்ஸ் வச்சு 4 சைடும் இறக்கி விட்ருவோம். இதுலேருந்து ஒரு பக்கம் மட்டும் மெயின் டிபிக்கு கொண்டு போவோம். அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடிக்கடி என் வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.